இந்த ஆர்டர் கேன்சல்னு கொடுத்தா இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ டெலிவரி கேன்சல், நோ ரிட்டன். இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டபுள் ஆர்டர் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் இது தான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கஸ்டமர் இன்னும் கால் எடுக்கல. நான் நிறைய வாட்ட கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து இப்போ 13 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து 0 ஆனோன்னா இது நம்ம கேன்சல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆகிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் வராது. ஸோ இது வந்து அவங்க கஸ்டமரோட மிஸ்டேக்கு. ஸோ நம்ம வந்து 20 வாட்ட கால் பண்ணிவிட்டோம். அதனால் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணதெல்லாம் இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும். அவங்க அதை லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கால் நம்ம எத்தனை வாட்ட கால் பண்ணியிருக்கோமோ அத்தனை அந்த ஹிஸ்ட்ரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே இந்த இப்போ நம்ம சேட் பாக்ஸுக்கு அனுப்பிவிடணும். ஸோ ஹேங்கருமே கால் பண்ணுவாங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு பிறகு ஹேங்கருமே கால் பண்ணுவாங்க. கஸ்டமர் எடுக்கலைன்னா இது கஸ்டமரோட மிஸ்டேக். இந்த சாப்பாடு நமக்கு தான். ஆமாம், இது கேன்சல் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கேன்சல் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு நம்ம எத்தனை வாட்ட கால் பண்ணணுமோ அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடணும்.